என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த தலைப்பு என்பது பெண்மை பற்றியது. பெண்மை என்பவள் இல்லறத்தின் சிகரமாயிருக்க வேண்டியவள். இல்லறத்தில் அவளின் சகிப்பு தன்மையே அந்த இல்லறத்தை உயர்த்தும். இன்று காலச்சூழல் மாறி வருகிறது என்ற காரணத்தால் ஒவ்வொரு இல்லறமும் இன்று கசந்து அது வெறுப்படைந்து வாதங்கள் கூடி அது வம்பாய் மாறி விவாகரத்து வரை செல்கிறது. அதை நான் ஏறக்குறைய நிறைய செய்தித்தாளின் மூலமாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நான் கண்டறிந்து வருகிறேன். அதன் உந்துதலோ என்னவோ இந்த தலைப்பு பெண்மை கவனத்திற்கு. 765வது படைப்பு தலைப்பு இல்லறமும் குதுகலிக்கும். அன்பின் ஈர்ப்பு இல்லாத இல்லறம் அது விரைவில் தூய்ந்து போய்விடும். அனுசரிப்பு இல்லை பெண்ணிடம், இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம். எதற்கெடுத்தாலும் வீம்பு, யார் நியாயம் பேசினாலும் வம்பு. இதுவா பெண்களின் பண்பு? பெண்ணே வாழ்க்கையை முதலில் நம்பு. பெண்ணிடம் வேண்டும் அனுசரிப்பு, அதுவே வாழ்க்கைக்கான உபசரிப்பு. எல்லோரும் அடிமையாகணும் என்ற நினைப்பு, இதுவே பெண் மனதிற்குள் பிரதிபலிப்பு. இதில் எப்படி உருவாகும் தித்திப்பு? இது உற்ற உறவுகளுக்கும் உண்டாக்கும் கொதிப்பு. இயல்பாய் பேசுவதற்கு பெண்மை தயாரில்லை. எப்படி உருவாகும் அன்பாய் பேசும் நிலை? மனமிட்டு பேசட்டும் தம்பதி, இதில் பரிமாறப்படும் பல சங்கதி. அந்த சங்கதியின் நிமித்தம் இனி இல்லறமும் குதுகலிக்கும். தயவு செய்து மனக்கசப்புகளை முளையிலேயே கிள்ளிவிடுங்கள். அது முளைக்கும் போதே அதை பற்றிய சிந்தனைகளை இல்லறங்களில் பகிர்ந்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். முதலில் அது முகச்சுளிப்பாய் இருக்கலாம், இருப்பினும் அதை நீங்கள் பக்குவமாய் மனங்களை பகிர்ந்து கொண்டால் அது களிப்பாய் மாறும். அதற்காக முடிந்தவரை ஆணினமும் சரி பெண்ணினமும் சரி இல்லறம் என்பதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அதில் வரும் உறவுகளையும் அனுசரித்து முடிந்தவரை விவாகரத்து என்ற சூழலை குறைத்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவர்களுக்கு ஒரு முறை திருமணம்தான் அவர்களுக்கான சிறப்பு. ஆனால் அக்கறைக்கு இக்கரை பச்சை என்பதை ஆணினமும் மறந்து விடாதீர்கள், பெண்ணினமும் மறந்து விடாதீர்கள். தயவு செய்து மனங்களை பரிமாற விட்டு இயல்பாய் வாழ்க்கையை நடத்துங்கள். காலமும் இயற்கையும் அதற்கு துணை நிற்கும் என்ற ஒரு வேண்டுகோளோடு விடுத்து இந்த வாரம் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களோடு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். இதேபோல் பல தலைப்புகளில் உங்களுக்கானவைகளே. நன்றி, வணக்கம். இவன் உங்களில் ஒருவன், மதுரை கவிஞர் சு. வைரன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.